அன்பு நேயர்களே, உங்களுக்கு எங்கள் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் நிகழ்ச்சிக்காக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே யாத்திராகமம் 16ஆம் அதிகாரம் முழுவதையும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் 17ஆம் அதிகாரத்தை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். தண்ணீர் இல்லை என்று முறுமுறுக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் என்ன செய்தார்? மோசேயின் கோல் அவனுக்கு எந்த விதத்தில் உதவியாக இருக்கும்படி தேவன் செய்தார்? மாசா மேரிபா என்றால் என்ன? கன்மலையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கும் ஆலோசனை என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் அமலேக்கியரோடு எவ்வாறு யுத்தம் பண்ணினார்கள்? ஆவியிலே நடப்பது என்றால் என்ன? தொடர்ந்து நிகழ்ச்சியினை கேளுங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளருங்கள். பிரியமானவர்களே, இந்நாட்களிலே நாம் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்கப்பட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானானுக்கு கர்த்தரால் வழிநடத்தப்படுகிறதை குறித்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த வனாந்தரத்திலே அவர்கள் செய்த பிரயாணமும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியின் வாழ்க்கையிலே வரும் காலங்களும் அநேக காரியங்களிலே ஒப்பிடப்படக்கூடியதாக இருக்கிறது. விடுதலையின் அனுபவம் பெற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலேயும் சிலர் தண்ணீருக்காக முறுமுறுத்தார்கள், உணவிற்காக முறுமுறுத்தார்கள், மட்டுமல்ல தாங்கள் விட்டு வந்த எகிப்தை வாஞ்சித்தார்கள் என்றும் சிந்தித்தோம். கர்த்தர் மக்களுக்கு உணவாக மன்னாவை அனுப்பினார். ஒவ்வொரு நாள் காலையிலேயும் அந்தந்த நாளுக்கு அவர்கள் சேகரிக்க வேண்டியதாக இருந்தது. ஓய்வு நாளுக்காக அதற்கு முந்தின நாளே தேவன் அவர்களுக்கு கொடுத்தார். எனவே அவர்கள் ஓய்வு நாளிலே ஓய்ந்திருக்கும்படியாக கர்த்தரால் ஆலோசனை பெறுகிறார்கள். கற்பனைகளிலே ஓய்வு நாளை குறித்து கர்த்தர் சொல்லும் முன்னதாகவே ஓய்வு நாளை குறித்த ஒரு வழக்கத்தை அவர்கள் வாழ்க்கையிலே அவர் கொண்டு வந்தார். அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஓய்விற்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கவில்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். இன்று அநேகருடைய வாழ்க்கையிலே பணமே குறிக்கோளாக இருப்பதனாலே சரீரத்திற்கு கொடுக்கப்பட வேண்டிய ஓய்வு கொடுக்கப்படாமல் சரீரத்திலேயும் மனதிலேயும் பற்பல விதமான வியாதிகளினாலே பாதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். 7 நாட்களுக்கு ஒரு நாள் நமக்கு ஓய்வு தேவையானதாக இருக்கிறது. எனவேதான் கர்த்தரே அதை ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். இன்று நாம் யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். எகிப்திலிருந்து விடுதலை பெற்ற இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்திலே போய்க் கொண்டிருக்கிறார்கள். சீனாய் மலையை நோக்கி அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்தவ வாழ்க்கையோடு ஒப்பிடக்கூடிய 7 அனுபவங்களை அவருடைய வாழ்க்கையிலே பெறுகிறார்கள். இந்த அனுபவங்களை குறித்து சொல்லும் பொழுது அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். சரித்திர வடிவிலே வரும் இந்த சம்பவங்கள் மூலமாய் நம்மை நோக்கி வருகிற பாடங்களும் நமக்கு தெளிவானதாகவே இருக்கிறது. வனாந்தரத்திலே பிரயாணப்படுகிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீண்டுமாக தாகம் எடுக்கிறது. மீண்டுமாக அவர்கள் முறுமுறுக்கிறார்கள். பாருங்கள், யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். பின்பு இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் கர்த்தருடைய கட்டளையின்படியே சீன் வனாந்தரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவி தீமிலே வந்து பாளையமிறங்கினார்கள். அங்கே ஜனங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது ஜனங்கள் மோசேயோடே வாதாடி, நாங்கள் குடிக்கிறதற்கு எங்களுக்கு தண்ணீர் தர வேண்டும் என்றார்கள். அதற்கு மோசே, என்னோடே ஏன் வாதாடுகிறீர்கள்? கர்த்தரை ஏன் பரீட்சை பார்க்கிறீர்கள் என்றான். ஜனங்கள் அவ்விடத்திலே தண்ணீர் தவனமாயிருந்தபடியால் அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, நீர் எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் எங்கள் ஆடு மாடுகளையும் தண்ணீர் தவனத்தினால் கொன்று போட எங்களை எகிப்திலிருந்து ஏன் கொண்டு வந்தீர் என்றார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்ந்து குறை கூறிக்கொண்டே இருக்கிறவர்களாய் இருந்தார்கள். எந்த ஒரு தேவை வந்தவுடனும் முறுமுறுக்க ஆரம்பிக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தர் கிருபையாக அவர்களுடைய தேவைகளை சந்தித்து வருகிறார். மீண்டுமாக ஒரு தேவையான சூழ்நிலை வரும்பொழுது மீண்டுமாக கூக்குரலிடுகிறார்கள், குறை சொல்லுகிறார்கள், குற்றம் கண்டுபிடிக்கிறார்கள். அருமையானவர்களே, இன்றைக்கும் அநேக திருச்சபைகளிலே இப்படிப்பட்ட அநேகரை நாம் பார்க்கலாம். ஆனால் தாங்கள் எல்லா காரியங்களிலேயும் திருப்தியாக சரியாக இருப்பதாக எண்ணிக்கொள்கிறார்கள். வசனம் 4 பாருங்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, இந்த ஜனங்களுக்கு நான் என்ன செய்வேன்? இவர்கள் என்மேல் கல்லெறிய பார்க்கிறார்களே என்றான். இப்படி மோசேக்கு விரோதமாக இவர்கள் முறுமுறுத்து கொண்டிருந்தபடியினாலே மோசே தனது வேலையை வேறு யார் பொறுப்பிலாவது விட்டுவிடலாம் என்று எண்ணுகிறார். ஆனால் தொடர்ந்து கவனியுங்கள், தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக என்ன செய்தார்? வசனம் 5.
அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு, நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. ஆம் பிரியமானவர்களே, எகிப்துக்கு இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கும்படியாய் தேவன் அனுப்பும் பொழுது இந்த கோலோடுதான் மோசேயை அனுப்பினார். இதுதான் தேவன் மோசேக்கு கொடுத்த அடையாளமாகவும் அத்தாட்சி பத்திரமாகவும் வல்லமையாகவும் இருந்தது. யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 6, 7 வசனங்களை பாருங்கள். அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன். நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அப்படியே மோசே இஸ்ரவேல் மூப்பரின் கண்களுக்கு முன்பாக செய்தான். இஸ்ரவேல் புத்திரர் வாதாடினது நிமித்தமும் கர்த்தர் எங்கள் நடுவில் இருக்கிறாரா இல்லையா என்று அவர்கள் கர்த்தரை பரீட்சை பார்த்தது நிமித்தமும் அவன் அந்த ஸ்தலத்திற்கு மாசா என்றும் மேரிபா என்றும் பெயரிட்டான். கன்மலையை குறித்தும் அதிலிருந்து புறப்படும் தண்ணீரை குறித்தும் இங்கேதான் நாம் முதல் முறையாக பார்க்கிறோம். இந்த கன்மலை எதை குறிக்கிறது? இந்த காரியத்தை குறித்து நாமே சொந்தமாக கருத்து தெரிவிக்க தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவர் இதை குறித்து 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களிலே இவ்விதமாய் விளக்கம் கொடுத்திருக்கிறார். கவனிங்கள், வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10, 1 முதல் 4 வசனங்கள். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாயிருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞான ஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடே கூட சென்ற ஞான கன்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கன்மலை கிறிஸ்துவே. அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் உணவாக அப்பமாக சாப்பிட்டது மன்னா. இது ஜீவ அப்பமாகிய இயேசு கிறிஸ்துவை நமக்கு முன் அறிவிக்கிறது. இயேசு கிறிஸ்துவே ஜீவ தண்ணீர். எனவே இந்த கன்மலை அதை நமக்கு நினைப்பூட்டுகிறது. இந்த உறுதியான பாறையாகிய கிறிஸ்துவை குறித்தும் அவர்களுக்கு அவிசுவாசமே இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் சிலந்தி வலைகளின் மேலும் முறிந்து போன நாணல் மேலும் தங்கள் நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இந்த அவநம்பிக்கை என்னும் மேகமானது தேவனுடைய முகத்தை அவர்களுக்கு மறைத்து கொண்டிருந்தது. அருமையானவர்களே, இந்த கன்மலையானது இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு அழகான ஓவியமாயிருக்கிறது. சங்கீதம் 61:2 நாம் பார்க்கும்பொழுது, என் இருதயம் தோய்ந்து போகும்போது பூமியின் கடையாந்தரத்திலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடுவேன். எனக்கு எட்டாத உயரமான கன்மலையில் என்னை கொண்டு போய் விடும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதுவும் இயேசு கிறிஸ்துதான். மீண்டுமாக சங்கீதக்காரன் மற்றும் ஒரு காரியத்தையும் சொல்கிறார். கவனியுங்கள், சங்கீதம் 78:35. தேவன் தங்கள் கன்மலை என்றும் உன்னதமான தேவன் தங்கள் மீட்பர் என்றும் நினைவு கூர்ந்தார்கள். அது மட்டுமல்ல, அப்போஸ்தலனாகிய பேதுருவும் இதை குறித்து சொல்கிற மற்றும் ஒரு சத்தியத்தை கவனியுங்கள். வாசிக்கிறேன். 1 பேதுரு 2, 6 முதல் 8 வசனங்கள். அந்தப்படியே இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற மூலைக்கல்லை சீயோனில் வைக்கிறேன். அதன் மேல் விசுவாசமாயிருக்கிறவன் வெட்கப்படுவதில்லை என்று வேதத்திலே சொல்லியிருக்கிறது. ஆகையால் விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலைக்கல்லாகிய அந்த கல் இடறதற்கேதுவான கல்லும் விழுதற்கேதுவான கன்மலையுமாயிற்று. இறுதியாக இந்த கன்மலை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் கொடுக்கும் ஒரு ஆலோசனையை நாம் பார்ப்போம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். போடப்பட்டிருக்கிற அஸ்திவாரமாகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறே அஸ்திவாரத்தை போட ஒருவனாலும் கூடாது. இயேசு கிறிஸ்துவாகிய கன்மலையை நாம் அஸ்திபாரமாக சிந்திப்பது எளிதானதாக இருக்கிறது. அவரையே நாம் சார்ந்து அவர் மேலேயே திருச்சபையை கட்டும் அஸ்திபாரமாக எண்ணலாம். ஆனால் குடிநீரை குறித்து சிந்திக்கும் பொழுது எந்த ஒரு கன்மலையை குறித்தும் நாம் பொதுவாக சிந்திக்கிறதில்லை. பொதுவாக கன்மலையின் உறுதியான தன்மையை குறித்து நாம் பாராட்டுவோம். அதிலிருந்தும் சிறப்பான பாடங்கள் நாம் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதை நீங்கள் பரீட்சித்து பார்க்கலாம், அலசி ஆராய்ந்து பார்க்கலாம். ஆனால் நீங்கள் அதை குடிக்க முடியாது. அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கன்மலையாயிருக்கிறார். ஆனால் அவருடைய அருமையான வாழ்க்கையும் உறுதியான தன்மையும் உங்களை ரட்சிக்காது. அவருடைய போதனையானது உங்களுடைய ஆத்மாவை மீட்காது. அவருடைய வாழ்க்கையும் போதனைகளும் பளபளப்பாக்கப்பட்ட பளிங்கி கல்லை போலத்தான் இருக்கிறது. உங்கள் கரடு முரடான வாழ்க்கையோடு அதை நீங்கள் வைப்பீர்கள் என்றாலும் அது உங்களை ரட்சிக்காது. இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை வாழ்க்கையிலே நீங்கள் செயல்படுத்த முற்படும் பொழுது
அது உங்கள் வாழ்க்கையை ஓரளவு பளபளப்பாக்க முயற்சிக்கும். ஆனால் அவர் நீங்கள் மோதும் கன்மலையாகவே இருப்பார். இயேசு கிறிஸ்துவாகிய கன்மலையின் மேலே நீங்கள் இரட்சிப்பிற்காக விழலாம். ஆனால் உங்களுடைய எந்த முயற்சியும் கன்மலையிலிருந்து தண்ணீரை கொண்டு வராது. அந்த கன்மலையானது அடிக்கப்படும் பொழுதே அது ஜீவ தண்ணீரை கொடுக்கிறதா இருக்கிறது. ஆம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அவர் உங்கள் இடத்திலே சிலுவையிலே மரித்தார் என்றும் உங்கள் பாவத்தை சுமந்து தீர்த்தார் என்றும் நீங்கள் விசுவாசிப்பதுவே உங்களை ரட்சிக்கும். அதற்கு ஈடு இணை வேறு எதுவும் இல்லை. அடிக்கப்பட்ட கன்மலையானது இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை குறித்த ஒரு ஓவியமாயிருக்கிறது. அருமையானவர்களே, 8ஆம் புத்தகத்திலே 2வது முறையாக இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீர் இல்லை என்பதை குறித்து முறுமுறுத்தார்கள். முதல் முறை இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீருக்காக தாகமாயிருக்கிறோம் என்று முறுமுறுத்த பொழுது தேவன் மோசேயை பார்த்து கன்மலையை அடிக்கும்படியாக கட்டளையிட்டார். தண்ணீர் புறப்பட்டு வந்தது. ஆனால் 8ஆம் புத்தகத்திலே பார்க்கும் பொழுது தேவன் வித்தியாசமான ஆலோசனையை மோசேக்கு கொடுக்கிறார். கர்த்தர் என்ன சொன்னார்? உன் கோலை எடுத்துக்கொள், எல்லா ஜனங்களையும் அங்கே கூடி வரச் செய், நீயும் ஆரோனும் சேர்ந்து அங்கே அந்த கன்மலையினிடத்திலே பேசு என்றுதான் கட்டளை கொடுத்தார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னாலே மோசே கன்மலையினிடத்திலே பேசும்பொழுது அது தண்ணீரை கொடுக்கும். இவ்வாறாக அந்த கன்மலையிலிருந்து நீ அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பாய் என்று சொன்னார். இதை குறித்து எண்ணாமம் 20ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஏற்கனவே கன்மலையானது ஒரு முறை அடிக்கப்பட்டு விட்டபடியினாலே இந்த முறை மோசே கன்மலையினிடத்திலே பேசத்தான் வேண்டும். அதே போல எனக்கு பிரியமான சகோதரனை சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்காகவும் உங்களுக்காகவும் சிலுவையிலே அடிக்கப்பட்டு விட்டார். எல்லாம் முடிந்தது என்று சிலுவையிலே வைத்தே அவர் சொன்னார். இதை யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். ஆம், உண்மையாகவே அவர் எதற்காக அடிக்கப்பட்டாரோ அந்த காரியம் செய்து முடிக்கப்பட்டாகிவிட்டது. இயேசு கிறிஸ்து மீண்டுமாக சிலுவையிலே அடிக்கப்பட தேவையில்லை. இயேசு கிறிஸ்து எனக்காகவும் உங்களுக்காகவும் செய்து முடித்ததை குறித்து பிதாவும் திருப்தி அடைந்தவராயிருக்கிறார். ஆனால் இப்பொழுது நம் முன்னாலே வைக்கப்படுகிற கேள்வி என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உங்களுக்காக செய்து முடிக்கப்பட்ட பணியை குறித்து நீங்கள் திருப்தி உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? நீங்கள் மீட்கப்படும்படியாக, ரட்சிக்கப்படும்படியாக அவர் மரித்தார். இப்பொழுது தேவன் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறதெல்லாம் நீங்கள் அவருடைய சொந்த குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும், அவ்வளவுதான். பிரியமானவர்களே, இன்று கன்மலையாகிய கிறிஸ்துவனிடத்திலிருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்கு கடந்து வருகிறதா இருக்கிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். இந்த கன்மலையானது ஒரு முறை அடிக்கப்பட்டது. இப்பொழுது அதிலிருந்து நிறைவான தண்ணீர் ஊற்றாக ஓடுகிறது. ஜீவ தண்ணீர் கரைபுரண்டு ஓடுகிறது. உலகம் இதை கொள்ள முடியாததாக இருக்கிறது. இருந்தாலும் இன்றைக்கு அநேக மனிதர்கள் தாகத்தினாலே நாவறண்டு போயிருக்கிறார்கள். ஆவிக்குரிய பானத்தை உட்கொள்ளாமல் மரிக்கிற மக்கள் கோடி கோடியாய் இருக்கிறார்கள். இந்த வாய்க்கால் அடைக்கப்பட்டு போய்விட்டது. காரணம் என்ன? அவிசுவாசம், பாவம், விருப்பமற்ற தன்மை, இவைதான் காரணம். மட்டுமல்ல, இந்த ஜீவ ஊற்றின் வாய்க்கால் வேறு எவ்விதமாய் அடைக்கப்படுகிறது என்றால், தங்களுக்கு இயேசு கிறிஸ்துவை தெரியும் என்று சொல்லியும் உண்மையில் அவரை அறியாதவர்களினாலேயும் இந்த ஜீவ தண்ணீரின் வாய்க்கால்கள் அடைக்கப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த உலகம் தாகமுள்ளதாயிருக்கிறது. எந்த மக்கள் கூட்டத்தை நீங்கள் பார்த்தாலும், எந்த மொழி பேசுகிறவர்களை நீங்கள் பார்த்தாலும் ஆத்தும தாகமுள்ளவர்களாய் காணப்படுகிறார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையானவர்களே, நீங்கள் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே இந்த அடிக்கப்பட்ட கன்மலையினிடத்திலே ஜீவ தண்ணீரை பெற்றுக்கொள்ளும்படியாக கடந்து வந்திருக்கிறீர்களா? அந்த தண்ணீரை நீங்கள் குடிப்பீர்கள் என்றால் நீங்கள் ஒரு காலம் தாகமடையீர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். சரி, இப்பொழுது யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடே யுத்தம் பண்ணினார்கள். ஞாபகம் இருக்கிறதா? அமலேக்கியர்கள் ஏசாவின் சந்ததியினர். இவர்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு எதிரிகளாயிருக்கிறார்கள். இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல முதல் முறையாக ஒரு தேசமாக, ஒரு மக்கள் கூட்டமாக இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்திலே ஈடுபடுகிறார்கள். கவனியங்கள் வசனங்கள் 9, 10. அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலையுச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடே யுத்தம் பண்ணினான்.
மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலையுச்சியில் ஏறினார்கள். ஏற்கனவே நாம் கற்றுக்கொள்ளும் பொழுது ஏசா மாம்சத்திற்கு ஒரு ஓவியமாய் இருக்கிறான் என்று சிந்தித்தோம். எனவே அமலேக்கோடே நடைபெறும் யுத்தமானது நமது வாழ்க்கையிலே மாம்சத்துக்கு எதிராக நாம் செய்யும் யுத்தத்தோடு ஒப்பிடப்படக்கூடியதாக இருக்கிறது. இவர்கள் அமலேக்கோடு யுத்தம் செய்யும் பொழுது மோசே மலையின் மேல் தனது கோலோடு நிற்க வேண்டியதாயிருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் சொந்த மாம்ச பலத்தினாலே மாம்சத்தை மேற்கொள்ள முடியவில்லை. கலாத்தியர் 5:17 நாம் என்ன வாசிக்கிறோம்? மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது என்று வாசிக்கிறோம். இது எப்பொழுதுமே ஒன்றுக்கொன்று எதிரானதாகவே இருக்கிறது. எனவேதான் நீங்கள் செய்ய விரும்பும் காரியங்களையும் செய்ய முடியாதவர்களாய் இருக்கிறீர்கள். அமலேக்கியர்களும் இஸ்ரவேல் ஜனங்களும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் யுத்தம் பண்ணுவது போலவே நம்முடைய வாழ்க்கையிலேயும் மாம்சத்துக்கு எதிராக நாம் போரிட வேண்டியவர்களாய் இருக்கிறோம். ஆனால் அதை நம்முடைய சொந்த பலத்தினாலே செய்ய முடியாது என்பதை நாம் அறிந்தவர்களாய் இருக்க வேண்டும். அப்பொழுது உதவி நமக்கு வரக்கூடிய திசையை நோக்கி நாம் பார்க்கக்கூடியவர்களாய் இருப்போம். இந்த அநேகர் மாம்சத்துக்கு விரோதமாய் வரும் காரியங்களை சொந்த பலத்தினாலோ சொந்த ஞானத்தினாலேயோ சொந்த தீர்மானத்தினாலேயோ மேற்கொள்ளலாம் என்று நினைத்து வெற்றி பெற முடியாமல் போய்விடுகிறார்கள். அருமையான சகோதரனை சகோதரியே, உங்களுடைய சொந்த பலத்தினாலே மாம்சத்தை நீங்கள் ஜெயிக்க முடியாது. யாத்ராகமம் 17:11-12 பாருங்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கு மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதின்மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாயிருந்தது. நன்றாக இதை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், இந்த யுத்தம் உண்மையாகவே மலை உச்சியிலே நடைபெறுகிறது. இது ஜெபத்தினாலே நடைபெறும் யுத்தமாயிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்களின் யுத்தம் செய்யும் திறமையினாலே இந்த யுத்தம் நடைபெறவில்லை. ஏனென்றால் அவர்களிடத்திலே போர் வீரர்கள் கிடையாது. யுத்தத்திற்காக அவர்கள் இன்னமும் ஆயத்தப்படவில்லை. இந்த யுத்தம் மோசே செய்த யுத்தம் என்று சொல்லலாம். தனது கரங்களை மேலே உயர்த்தி வைத்துக்கொள்ள முடியாத நிலைமையிலே மோசே இருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தத்திலே தோல்வி கண்டார்கள். மோசே அங்கே இல்லாமல் இருந்திருப்பார் என்றால் இஸ்ரவேல் ஜனங்கள் தோல்வி அடைந்திருப்பார்கள். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே மாம்சத்துக்கு விரோதமாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்க முடியும். ஒரு விசுவாசி ஆவியிலே நடக்கும் பொழுது அவன் வெற்றியை பெற்றுக்கொள்கிறான். பரிசுத்த ஆவியானவரை விட்டு நாம் தனித்து செயல்படுவோம் என்றால் தோல்வியைத்தான் சந்திப்போம். ஆவியிலே நடப்பது என்றால் என்ன? ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியானவர் சொல்லும் ஆலோசனைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நமக்கு மாம்சத்தின் மேலேயும் வெற்றியை அவர் கொடுக்கிறார். அப்பொழுது அமலேக்கோ மாமிசமோ எளிதான ஒரு வெற்றியை பெற்றுவிடும். மோசேயினுடைய கரம் உயர இருந்தபொழுது இஸ்ரவேலர் வெற்றி பெற்றார்கள். மாம்சத்தை நீங்களோ நானோ தனியாக மேற்கொள்ள முடியாது. பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே அதை செய்ய வேண்டும். எனவே மாம்சத்தோடு போராட்டமுள்ள விசுவாசிகள் ஒவ்வொரு நாள் காலையிலேயும், ஆண்டவரே, இந்த நாளிலேயும் என்னுடைய கரங்களை, என்னுடைய கண்களை, என்னுடைய கால்களை உம்முடைய கரத்திலே கொடுக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரே, நீர் எனக்கு துணை நின்று இன்று நான் மாம்சத்தை ஜெயிக்க எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாயிருக்கிறோம். யாத்ராகமம் 17:13-14 கவனியுங்கள். யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறிய அடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறும் பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழெங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். அருமையானவர்களே, சற்று நாம் நிறுத்தி இந்த யோசுவா என்கிற மனிதனை கவனிக்க வேண்டியவர்களாயிருக்கிறோம். யோசுவாதான் மோசேக்கு பின்னால் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தும் பொறுப்பெடுக்கப் போகிறான். ஏற்கனவே அந்த பொறுப்பை எடுக்கும்படியாக அவன் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறான் என்பதை பார்க்கிறோம். அவன் சாதாரணமான ஒரு மனிதன்தான். ஆனால் தேவனே அவனை அத்தகைய தலைமைத்துவத்திற்கு பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது யோசுவாவின் காது கேட்க அமலேக்கு அழிக்கப்பட்டு விட வேண்டும் என்பதை கர்த்தர் கூறுகிறார். அதாவது தேவனாய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலேயும் மாம்சத்தின் போராட்டத்தை நிரந்தரமாக ஒழிக்கப் போகிறார். அதற்காக நாம் அதிகமாய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். கர்த்தர் திருச்சபையை பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லும் பொழுது அவரே அதை மறுரூபப்படுத்துகிறவராய்
மாற்றுகிறவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15:52 இந்த சத்தியத்தை உறுதிப்படுத்துகிறதாயிருக்கிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 15:52. எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். திருச்சபையானது இப்பொழுது இருக்கிறது போலவே பரலோகத்திற்கு எடுத்துச் செல்லப்படும் என்றால், மாற்றம் பெறாமல் மறுரூபமாக்கப்படாமல் செல்லும் என்றால், இந்த பூமியைப் போலத்தான் பரலோகமும் இருக்கும். ஏனென்றால் நமது பழைய சுபாவத்தினாலே நாம் பரலோகத்தையும் கேடாக்கி விடுவோம். நாம் ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் நமது மாம்சமாகிய சவத்தை இந்த உலகத்திலே எத்தனையோ ஆண்டுகளாக நம்மோடு கட்டி இழுத்து கொண்டேதான் செல்கிறோம். அதை விட்டு நிரந்தரமாக நாம் விடுதலையாக்கப்பட விரும்புகிறோம், இல்லையா? அதை நிரந்தரமாக நாம் ஒழித்துவிட முயற்சித்தாலும் பல வேளைகளிலே மீண்டும் மீண்டும் அது நம்மேல் ஏறுகிறது. ஆனால் எனக்கு அருமையான சகோதரனை, சகோதரியை, நம்முடைய ஆண்டவர் இந்த பழைய சுபாவத்தை நிரந்தரமாக அழித்து நம்மை மறுரூபப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை மகிழ்ச்சியான ஒரு செய்தி இது, இல்லையா? கிறிஸ்துவுக்கு சொந்தமானவர்கள் எல்லாருமே ஒரு நாளிலே மறுரூபமாக்கப்பட்டு பரலோகத்துக்கு தகுதியுள்ளவர்களாக்கப்படுவார்கள். சரி, யாத்திராகமம் 17:15-16 பாருங்கள். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாயிருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, 3 காரியங்களை நாம் மனதிலே எப்பொழுதும் மறக்காமல் பதித்துக் கொள்ள வேண்டும். முதலாவதாக, அமலேக்கை கர்த்தர் நிரந்தரமாக அழிக்கப் போகிறார். வேறு வார்த்தைகளிலே சொல்ல வேண்டுமென்றால், நம்முடைய பழைய மனுஷ சுபாவத்தை கர்த்தர் நிரந்தரமாய் நம்மை விட்டு அப்புறப்படுத்தப் போகிறார். இரண்டாவதாக, எந்த ஒரு காலகட்டத்திலேயும் பழைய சுபாவத்தோடு கூட கர்த்தர் ஒத்துப்போகிறவர் அல்ல. சந்ததி சந்ததியாக அமலேக்கோடு கூட அவர் யுத்தம் செய்யத்தான் செய்வார். மூன்றாவதாக, இந்த உலகத்திலே நாம் ஜீவனோடு இருக்கிற காலம் வரைக்கும் இந்த யுத்தமானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டேதான் இருக்கும். ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் தொடர்ந்து யுத்தம் செய்யும். பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே அதிலே நமக்கு வெற்றி தர முடியும். இந்த சத்தியத்தை நாம் ஒத்துக்கொள்ளும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, ஒவ்வொரு நாளும் அவருடைய உதவி தேவை என்பதை அவரிடத்திலே சொல்லும் பொழுது உங்களுக்கும் அவர் வெற்றி கொடுக்க ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். ஜெபிப்போமா. எங்களை நேசிக்கிறங்கள் அன்பின் பிதாவே, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாய் அமலேக்கு யுத்தத்திலே வந்த பொழுது மோசே கரங்களை உயர்த்தி அவர்களுக்கு வெற்றியை கொடுத்தது போல, இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு வெற்றியை கொடுக்க காத்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஐயா. பரிசுத்த ஆவியானவரை நாங்கள் விசுவாசிக்கிறவர்களாகவும் பரிசுத்த ஆவியானவர் தரும் வெற்றியை சார்ந்து கொள்கிறவர்களாக இருக்க இந்த நிகழ்ச்சியை கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். மாம்சத்தோடு கூட தொடர்ந்து பல ஆண்டுகளாக போராடி கொண்டிருக்கிறவர்கள் யாராவது இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால், ஆண்டவரே, ஒரு நாளிலே நிரந்தரமான வெற்றியை அவர்களுக்கு நீர் கொடுக்கப் போகிறீர் என்பதை அறிந்து உமக்கு நன்றி செலுத்த உதவி செய்யும். உம்மை விசுவாசிக்க உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவரையே எப்பொழுதும் சார்ந்து கொள்ள உதவி செய்யும். மோசே கரங்களை உயர்த்தி அமலேக்கை மேற்கொள்ள உதவி செய்தது போல, ஆண்டவரே, ஜெபத்திலே நாங்கள் கரங்களை உயர்த்தி உம்முடைய உதவியை எப்பொழுதும் தேடி பெற்றுக்கொள்கிறவர்களாக, ஒவ்வொரு நாளும் மாம்சத்தை ஜெயிக்கிறவர்களாக வாழ எங்களுக்கு உதவி செய்திருளும். நாளையை குறித்து, நாளை மறுநாளை குறித்து நாங்கள் சிந்தித்து கவலைப்பட்டு கொண்டிராமல் அந்தந்த நாள் மாம்சத்தை ஜெயிக்கிறவர்களாக வாழ நீரே கிருபை செய்யும். யாராவது துக்கத்தோடும் கவலையோடும் என்னால் முடியவில்லையே என்று சிந்தித்து கொண்டிருப்பார்கள் என்றால், உம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்கு பரிபூர்ணமாய் அவருடைய வாழ்க்கையில இடம் கொடுக்க உதவி செய்யும். ஒவ்வொரு நாளும் நீர் உம்முடைய தூய ஆவியானவர் மூலமாய் பேசும் காரியங்களுக்கு அவர்கள் ஒவ்வொரு நாளும் செவி சாய்க்க கீழ்ப்படிய உதவி செய்தரலும். மேலும் பெரிதான காரியங்களை தூய ஆவியானவரின் வல்லமையினாலே அவர்கள் வாழ்க்கையிலே அனுபவிக்கவும் நீரே கிருபை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நேயர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்கள் என்ன? சற்று நினைவுபடுத்தலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே அடிக்கப்பட்டு விட்டார். அவர் எதற்காக அடிக்கப்பட்டாரோ அந்த காரியம் செய்து முடிக்கப்பட்டாயிற்று. நமக்கு கன்மலையாகிய கிறிஸ்துவின் இடத்திலிருந்து ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் கடந்து வந்து கொண்டே இருக்கின்றன. இன்று உலகம் தாகமுள்ளதாக இருக்கிறது. உங்களுடைய சொந்த பலத்தினால் மாம்சத்தை நீங்கள் ஜெயிக்க முடியாது.
பரிசுத்த ஆவியானவர் மட்டுமே மாம்சத்திற்கு விரோதமாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்க முடியும். ஒரு விசுவாசி ஆவியிலே நடக்கும் பொழுது அவன் வெற்றியை பெற்றுக்கொள்ளுகிறான். கர்த்தர் திருச்சபையை பரலோகத்திற்கு எடுத்து செல்லும் பொழுது அவரே அதை மறுரூபப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவர் நம்முடைய பழைய சுபாவத்தை நிரந்தரமாக அழித்து நம்மை மறுரூபப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.